என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் 5வது அதிகாரத்திலிருந்து கேள்விகளும் பதில்களும். தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே இஸ்ரவேலரோடே செய்து கொண்டது என்ன? உடன்படிக்கை. தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே எவர்களோடே உடன்படிக்கை பண்ணினார்? உயிரோடு இருக்கிறவர்களோடே. தேவனாகிய கர்த்தர் ஓரேபிலே யாரோடே உடன்படிக்கை பண்ணவில்லை? இஸ்ரவேலின் பிதாக்கள். கர்த்தர் மலையிலே அக்கினியிலிருந்து ஜனங்களோடே எப்படி பேசினார்? முகமுகமாய். கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவாக நின்றவர் யார்? மோசே. எதை அறிவிக்கும்படி மோசே கர்த்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவாக நின்றார்? கர்த்தருடைய வார்த்தையை. ஜனங்கள் எதற்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தார்கள்? அக்கினி. அடிமைத்தன வீடு எது? எகிப்து. இஸ்ரவேலரை அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணியவர் யார்? தேவனாகிய கர்த்தர். யாரையன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர். எவைகளில் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பாக சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்க கூடாது. வானம், பூமி மற்றும் பூமியின் கீழ் தண்ணீர். எவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் கூடாது. சுரூபம் மற்றும் விக்கிரகம். தேவன் தம்மை பகைக்கிறவர்களை குறித்த அக்கிரமத்தை யாரிடம் விசாரிப்பார்? பிள்ளைகளிடத்தில். தம்மை பகைக்கிறவர்களை குறித்த அக்கிரமத்தை தேவன் பிள்ளைகளிடத்தில் எத்தனை தலைமுறை மட்டும் விசாரிப்பார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் செய்கிறது என்ன? இரக்கம். தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் எத்தனை தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார்? 1000. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை எங்கே வழங்கக்கூடாது? வீணிலே. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை என்ன செய்வார்? தண்டிப்பார். ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும்? பரிசுத்தமாக. எத்தனை நாட்கள் வேலை செய்து கிரியைகளை நடப்பிக்க வேண்டும்? 6 நாட்கள். டேஷ் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 7ஆம் நாள். 7ஆம் நாளில் செய்யக்கூடாதது என்ன? யாதொரு வேலையும். 7ஆம் நாளில் இஸ்ரவேலரை போல இளைப்பாற வேண்டியது யார்? வேலைக்காரனும் வேலைக்காரியும். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தார்கள்? அடிமைகளாய். தேவன் தமது வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் யாரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? இஸ்ரவேலரை. யார் யாரை கனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் கூறினார்? தகப்பனையும் தாயையும். எவைகள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும்? நாட்கள் நீடித்திருப்பதற்கு. எவைகளை செய்யாதிருப்பாயாக என்று கர்த்தர் கூறினார்? கொலை, விபச்சாரம் மற்றும் களவு. பிறனுக்கு விரோதமாக சொல்லக்கூடாதது எது? பொய் சாட்சி. பிறனிடத்திலிருந்து எவற்றை இச்சிக்க கூடாது? மனைவி, வீடு, நிலம், வேலைக்காரன், வேலைக்காரி, எருது, கழுதை,
மற்றும் யாதொன்றையும். கர்த்தர் மலையிலே அக்கினியிலும் மேகத்திலும் காரிருளிலும் இருந்து ஜனங்களிடம் கூறியது என்ன? 10 கற்பனைகள். கர்த்தர் கற்பனைகளை எவைகளில் எழுதி மோசேயிடம் கொடுத்தார்? கற்பலகைகளில். மலை அக்கினியாய் எரிகையில் எங்கிருந்து உண்டான சத்தத்தை இஸ்ரவேலர் கேட்டார்கள்? இருளின் நடுவிலிருந்து. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நமக்கு காண்பித்தார் என்றவர்கள் யார்? கோத்திர தலைவரும் மூப்பரும். டேஷ் மனுஷனோடே பேசியும் அவன் உயிரோடே இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். தேவன். இந்த பெரிய அக்கினி தங்களை பட்சிக்கும் என்று கூறியவர்கள் யார்? கோத்திர தலைவர்களும் மூப்பர்களும். எதை கேட்போமாகில் சாவோம் என்று கோத்திர தலைவரும் மூப்பரும் கூறினார்கள். தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை. ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை யாராவது கேட்டு டேஷ் உயிரோடு இருந்தது உண்டோ? மாம்சமானவர்களில். எவைகளை கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் ஜனங்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் கூறினார். கற்பனைகளை எல்லாம். தேவனாகிய கர்த்தர் கற்பித்தபடி செய்வதற்கு ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சாவதானமாய். எங்கெங்கே சாயக்கூடாது என்று கர்த்தர் ஜனங்களிடம் கூறினார். வலதுபுறம் இடதுபுறம். ஜனங்கள் சுதந்தரிக்கும் தேசத்தில் பிழைத்து சுகித்து நீடித்திருக்க எவைகளில் நடக்க வேண்டும்? கர்த்தர் விதித்த வழிகளில் எல்லாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி.